Peacemakers of Christo. நீ ஆண்டவரை நோக்கி வாழ்கிறாயா, இல்லை மற்றவர்கள் வாழ்க்கையை பற்றி கொண்டு வாழ்கிறாயா? அவரை கண்டு பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன? நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார். ஜெபிப்போம். என் நேச பிதாவே, கர்த்தவாகிய கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கிறேன் ஐயா, போற்றுகிறேன் சுவாமி, புகழ்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீர் உன்னதர், பரிசுத்தர், பரிசுத்தர் சுவாமி. எஸ்அப்பா, இந்த உன்னத வேளையில ஆண்டவரே, உன்னை பின்தொடர விடாதவர்கள் ஏராளம் சுவாமி. அப்பா, உன்னை பின்தொடரணும்னு ஒவ்வொரு தாயும் தந்தையும் நினைக்கிறார். என் புள்ள உன்னை பின்தொடரணும், என்னுடைய மருமகன் பின்தொடரணும், என்னுடைய குடும்பம் உன்னை பின்தொடரணும்னு நினைக்கிறோம் சுவாமி. ஆனால் டிவி, செல்போனு, புரோனோகிராஃபி மூவி, ஆண்டவரே, கேம்ஸ், விளையாட்டுகள், கிரிக்கெட்டு, ஆண்டவரே, கேரம் போர்டு, இதெல்லாம் எங்களை கெடுத்து விடுகிறது சுவாமி. ஆண்டவரே, ஆன்லைன் கேம்ல இன்று எத்தனையோ பேர் விழுந்து கிடக்கிறார்கள் ஆண்டவரே. ஏசப்பா, நிம்மதியை தேடி அலைகிறவன் ஆண்டவரே ஆலயத்திற்குள்ளாய் வருவதில்லை ஆண்டவரே, செல்போன்ல பாத்துக்கிறான் சுவாமி. ஆண்டவரே, சுய இன்பம் தான் அவனுக்கு நிம்மதியை கொடுக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறான் சுவாமி. ஏசப்பா, இன்று எத்தனையோ பேர் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, உன்னை பின்தொடர யாருக்கும் ஆசை இல்லை ஆண்டவரே. பின்தொடரும் சொல்லறதுக்கு மனிதர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள் சுவாமி. ஏசு ராஜாவே, ஏனோதான வாழ்க்கையை வாழ்கிறேன் ஆண்டவரே. நான் நல்ல தந்தையாக வாழ்வதில்லை, நல்ல தாயாக வாழ்வதில்லை, நல்ல மனைவியாக வாழ்வதில்லை, நல்ல கணவனாக வாழ்வதில்லை, நல்ல பிள்ளைகளாக வாழ்வதில்லை சுவாமி. ஏசப்பா, உன்னை பின்தொடராத குடும்பங்கள் எத்தனையோ இன்று சீரழிந்து போய் கொண்டிருக்கிறது சுவாமி. ஏசப்பா, என்னை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் ஏராளம் சுவாமி. என்னை பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் ஏராளம் ஆண்டவரே. என்னை வைத்து வியாபாரம் செய்ய வேண்டும், என்னை வைத்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், என் உறுப்புகளை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் சுவாமி. என்னை பணம் கொடுத்து மயக்கி விடுகிறார்கள் ஆண்டவரே, என்னை பணம் கொடுத்து பயன்படுத்துகிறார்கள் என்று எத்தனையோ பிள்ளைங்க இன்னைக்கு வாழ்க்கையை இழந்து போய் கிடக்கிறார்கள் சுவாமி. ஏசப்பா, உம் சித்தம் வரணும் ஆண்டவரே. உம் சித்தம் வரவில்லை என்றால் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் மரண ஓலைகள் தான் ஆண்டவரே. உம் வருகை வர வேண்டும் சுவாமி. நீர் இல்லை என்றால் என் குடும்பத்துல நிம்மதி இருக்காது சுவாமி. நீர் இல்லை என்றால் ஆண்டவரே, எனக்கு எதிர்காலம் இல்லை சுவாமி. ஏற்கனவே மன உடைந்த பிள்ளைகளாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, மரண ஓலையில ஐயோ, இனிமேல் இவன் வருவானா, இவள் வருவாளா என்று கண்ணீர் விடுகிற பிள்ளைகள் ஏராளம் சுவாமி. ஏனப்பா இந்த நிகழ்வு ஆண்டவரே? ஆண்டவரே, எதையோ எதிர்த்து யாரோ பேசினார்கள் ஆண்டவரே, அதை கேட்க சென்ற பிள்ளைகள் ஆண்டவரை மரித்து போனார்களே சுவாமி. அப்பா, பாவப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, உணர்ந்தோ உணராமலோ செய்த எல்லா பாவங்களையும் மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நஷ்டப்பட்ட குடும்பங்கள், கஷ்டமடைகிற குடும்பங்கள் அனைத்தையும் தேற்றுகிற ஒரே தேவன் நீர்தான் ஆண்டவரே. அப்பா, இந்த மகன் இந்த மகளை தேற்றுகிற தெய்வம் நீர்தான் சுவாமி. ஏசப்பா, இந்த ஆத்துமாக்களை ரட்சிக்கிற தேவன் நீர்தான் ஆண்டவரே. இவர்களுக்கு மீட்பளிக்கிற தேவன் நீர்தான் சுவாமி. இவர்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன் நீர்தான் ஆண்டவரே. இவர்களுக்கு மீட்பை கொடுக்கிற தேவன் நீர்தான் ஆண்டவரே. மறு வாழ்வை கொடுக்கிற தேவன் நீர்தான் ஆண்டவரே. அப்பா, இவர்களுடைய இந்த சூழ்நிலை மாற வேண்டும் ஆண்டவரே. அப்பா, மனிதர்களுடைய சூழ்ச்சி வார்த்தைகள் இவர்களை அணுகாதபடிக்கு ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை காப்பாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்களை வளர்த்து விடுங்க சுவாமி. ஏசப்பா, எந்த தடங்கல்கள் இந்த பிள்ளைகளை அணுகாமல் நீர் பரலோக ஆசீர்வாதத்தை பொழிய வேண்டும் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.
தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாயிருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதலாய் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ரெவரண்ட் ஹிபோரா குசாலா சார்பாகவும் எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி, பத்தாத துணி, புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். ரொம்ப நன்றி. கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசிர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒரே குருவானவர் ஃபாதர் டேவிட், அதாவது நான் ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்களுக்காக இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நேர்த்தி திருப்பலி, கிரகோரியன் மாஸ், ஆராதனை, உன்னத திருப்பலியை ஒரே குருவானவராக ஆண்டவருடைய சந்நிதியிலே ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் கொடுக்கிற அந்த 100 ரூபாய்க்கு நியாயமான காரியங்களை நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு செய்கிறோம். அதனால தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனைவரும் நேர்த்தி திருப்பலி, அதாவது உங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறவில்லை என்றால் 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். இல்ல நன்றி திருப்பலியாக கூட அர்ப்பணிக்கலாம். இல்ல ஆத்மாக்களுக்காக, ஆத்ம இளைப்பாறுதல் அடைவதற்காக கிரகோரியன் மாஸை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். அதாவது 30 திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ நோய்களையும் எத்தனையோ வலிகளையும் அகற்றி போடும் குழந்தை பாக்கியத்திற்கு, ஆஸ்மாவுக்கு, மூச்சு வாங்குவதற்கு, மூச்சு திணறலுக்கு, வயிற்று வலிக்கு அனைத்திற்கும் இது உதவும். முழங்கால் வலிக்கு, சுகர், பிபி அனைத்திற்கும் இது உதவும். இதை தயவு செய்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இது உன்னத புத்தகம். ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய வல்லமையான ஜெபங்கள், செபஸ்தியார் தகடு, அந்தோனியார் தகடு செய்வதற்காக கட்டு ஜெபங்களை வைத்து எழுதியார்கள். அந்த ஜெபங்களை உடைய இந்த புத்தகம் வல்லமையானது. செய்வினைகளை அகற்றுவதற்கும், சாத்தான்களை விரட்டுவதற்கும், கட்டுகளை உடைப்பதற்கும் இது பயன்படும். இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனலை தயவு செய்து ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். மக்களுக்காக அனுதினமும் ஜெபிக்கணும். என்னாலும் ஆண்டவர்கிட்ட பரிந்துரை செய்ய வேண்டும் என்று இந்த சேனலை வழி நடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க. உங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். Praise the Lord. God bless you all.